அவங்கள பார்த்து இது வெறும் உடல் உறுப்பு தான், இதுல தப்பா நினைக்கக்கூடிய தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன தைரியமும் மன உரிமையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இருக்கு. சொன்னதெல்லாம் கரெக்ட். ஆனா இதை ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க அந்த மாதிரி பாக்குறாங்களான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. அப்படி நினைச்சா இவங்க தான் வீடியோ போடுறாங்க. இது நான் சும்மா பதிவு காட்டுறேன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. அதை எடுத்தேன்னா எனக்கு எல்லா பொண்ணும் அந்த தாட்டில் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இப்படி வீடியோ போடுவோம். உங்க சைட்ல இருந்து ஒரு பையன் சைட்ல இருந்து நான் சொல்றேங்க, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போனை யூஸ் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும். நினைச்சு பாருங்க, ஒரு கூட்டமான பஸ்ல உட்கார்ந்துருக்கேன், நான் ஃபோன் யூஸ் பண்றேன், பக்கத்துல பொண்ணுலேருந்து பையன்லேருந்து அங்கிள்லேருந்து எல்லாருமே நிற்கிறாங்க. நான் ஃபோன் ரீல்ஸ் 4 ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது 5வது ரீல்ஸாக இந்த மாதிரி ஒரு கர்மம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ அவங்க என்ன அந்த ஃபோனை பார்க்க தான் செய்வாங்க, அது ஹியூமனோட நேச்சர். அந்த ஃபோனை பார்த்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, என்னைய இந்த இடத்துல நீங்க இருந்து தான் அவங்க தெரிஞ்சுருப்பாங்க. நினைச்சு பாருங்க, இதே இடத்துல ஒரு பொண்ணோட வீடியோ ரொம்ப ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஒரு பொண்ணு ஒரு பையனோட வீடியோவா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பார்த்துருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு எப்போ இருந்திருக்கும்? இது நான் மட்டும் தான் சொல்றேன் நினைக்கிறீங்களா? இது நிறைய பசங்களோட கொஸ்டினாகவே இருந்துச்சு. உங்களுக்கும் தாட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.